Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் ஏஜ் நேற்று யூ மும்பா வர்சஸ் குஜராத் டைட்டன் 29-29 டை ஆகி அப்புறம் 6-5 டை பிரேக்கரில் யூ மும்பா ஜெயிச்சாங்க. அதோட ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். அதே மாதிரி தமிழ் தலைவாஸ் வர்சஸ் யூ மும்பா இன்றைக்கி மேட்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் அதோட ப்ரிவியூ போட்டிருக்கோம், ஸ்டார்டிங் 7 போட்டிருக்கோம். அதையும் பார்த்துட்டு ஒப்பீனியன் கொடுங்க. ரைட், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஷாதுல் கோச் என்ன சொன்னாங்கன்னு நிறைய பேர் கேட்டீங்க. அதை கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தர் இங்கிலீஷில் ஒருத்தர் ஹிந்திலையும் மாற்றி பேசினாங்க. தமிழில் உங்களுக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்புறம் நிறைய வீடியோ பண்ணணுன்னு ஆசை தான், பட் அந்த அளவுக்கு ரீச் போகிறதில்ல. சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப தேங்க்ஸு. பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம். சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னாங்க பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கோச்சிக்கிட்ட என்ன கேட்டாங்கன்னு கேட்டு அப்புறம் ஷாதுக்கு போகலாம். கோச்சு பேர் ஜெய்வீர் சர்மா. அவர்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் கோச் டஃப் லாஸ், ரொம்ப க்ளோஸாக வந்து தோத்துட்டீங்க, टर्निंग पॉइंट என்னன்னாரு. टाई ब्रेकर में 5-5 जब आए थे हम लोग, वही था हमारे लिए टर्निंग पॉइंट और लास्ट राउंड में मैच हार गए அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு கேள்வி மட்டும் ஹிந்தியில் சொல்லிட்டு தமிழில் சொல்கிறேன். சொன்னார் டை பிரேக்கில் 5-5 ஆனப்போ தான் நாங்கள் டர்னிங் பாயிண்ட் எங்களுது. அது வரைக்கும் நாங்கள் தான் ஜெயிச்சுட்டு இருந்தோம் மேட்ச்சு. அதுதான் டர்னிங் பாயிண்ட் கேட்டால் அதான் சொல்வேன். டை பிரேக்கரில் 5-5 இருக்கும்போது பாயிண்ட் விட்டதுன்னாரு. ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க. செகண்ட் டை பிரேக்கர், ஏன்னா பேக் டு பேக் 2 நாளும் 2 டை பிரேக்கர். ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னாரு. சொன்னார் டை பிரேக்கர் வெரி குட் ரூல். இந்த ரூல் இருக்கிறனால தான் எல்லா பிளேயரும் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க மேட்ச் ஜெயிக்கணும்னு. அதனால தான் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப வருது எல்லாருக்கும். அண்டு இந்த ரூலுக்கு இன்க்ளூட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், வெரி இம்பார்ட்டன்ட். ரைடர் ஆகட்டும், டிஃபெண்டர் ஆகட்டும், எல்லாமே மோட்டிவேட் ஆகிருக்காங்க கடைசி வரைக்கும் நம்ம விளையாடணுன்னு. இந்த 3 பாயிண்ட்டு டைக்கே வேலை இல்லை, வின் ஆர் லூஸ் 2 இல்லைன்னா 0 பாயிண்ட்டுன்னும் போது ஃபுல் 40 மினிட்ஸும் எல்லா மேட்சும் இனிமேல் உங்களுக்கு டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாங்க ஷாதுல் உங்கள் கேப்டன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு, ஆனால் நிறைய பிளேயர் ஃபஸ்ட் டைம் விளாட்றாங்க, சம் டிஃபெண்டர் கூட ஃபஸ்ட் டைம் விளாட்றாங்க. சூப்பர் ரைடு எடுத்தார் அவங்களோட இமான்ஷு, அவர் 27-27 ஈக்குவல் ஆச்சு பாயிண்ட்டு. அதுவும் ஒரு டர்னிங் மூமெண்ட் தான். என்ன நினைக்கிறீங்க பிளேயர்ஸை பற்றின்னு. பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இவர் சொன்னார் கோச்சு. பாசிட்டிவ்னா நியூ பிளேயர் ப்ளே பண்ண தான் பெரிய பாசிட்டிவ். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ராகேஷ், சாதுலு, அப்புறம் ஜாக்லான், இன்னும் இமான்ஷு, அவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். புது பசங்க ப்ளே பண்ணது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸ்பெஷலி அந்த இமான்ஷு சிங்கிங்கிறவரும் ஹரீஷும் ரொம்ப நாளாக விளையாண்டாங்க நியூ கம்மர்ஸு. சென்ட்ரலாக இருந்த ரைடரும் அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அதுதான் எங்களோட பாசிட்டிவ் இந்த மேட்ச்சில் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாரு. ஷாதுல்கிட்ட தான் 3 பெரிய கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க பார்த்துருவோம். ஷாதுல் கேட்டாங்க, ரொம்ப நல்ல மேட்ச்சு, ஆஸ் அ கேப்டனாக ஆஸ் அ லீடிங் டிஃபெண்டராக இதை எப்படி பார்க்குறேன், உன்னோட ஒப்பீனியன் என்னான்னு கேட்டாங்க. சொன்னார் இது ஃபஸ்ட்டு மேட்ச்சு அண்ட் எங்களுக்கு கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் கபடி பிரதர், இட் இஸ் கபடி பிரதர், அதில் வந்து இந்த மாதிரி நடக்கும், இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது, இன்னும் 17 மேட்ச் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா ப்ளே பண்ணுவோம் அப்படின்னாரு. கேட்டார் பாசிட்டிவ் சைடாக எதாவது நீங்கள் பார்க்குறீங்க. எல்லா பிளேயரும் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. போத் இமான்ஷு, 2 இமான்ஷு ஆகட்டும், ஹரீஷ் ஆகட்டும் 4 பாயிண்ட் எடுத்தாங்க. அப்புறம் ராகேஷ் ஒரு 3 பாயிண்ட் எடுத்தார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாரு. அவர் சொன்னார் என்கிட்ட ரொம்ப நல்ல ரைடர்ஸ் இருக்காங்க, ஆனால் மோட்டிவேட்டடு, நிறைய மோட்டிவேஷன் அவங்களுக்கு வேணும், மோட்டிவேட் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு மேட்ச்சு, ஹரீஷுக்கெலாம் இது ஃபஸ்ட் டைம் பிகேல விளையாடுறாரு. அண்ட் வரப்போகிற மேட்சில் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகி அவங்க ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. அதுவும் இல்லாமல் எங்கிட்ட கார்த்திக் இருக்கார், ஸ்ரீதர் இருக்கார், இவங்களாம் நெக்ஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஐ ப்ராமிஸ் டு ஃபேன்னாரு. ஆமாம், ப்ராமிஸ் பண்ணுறேன் ஃபேனை பார்த்து. நாங்கள் கண்டிப்பாக வரப்போகிற மேட்சஸ் 17 மேட்ச் ரொம்ப நாளாக விளையாடுவோம் அண்ட் எல்லா மேட்சும் ஜெயிப்போம்னாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு 4 மேட்ச் இருக்குது எங்களுக்கு இங்கே இந்த சிட்டிலேயே, அதுலேயே எங்களோட டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னாரு. கூட இதே சொன்னார், நாங்கள் தப்பு பண்ணோம், அதனால தான் தோற்றோம். எதிர் டீம் ஒன்றும் அவ்வளோ நல்லா விளையாடல, அதனாலலாம் அவங்க ஜெயிக்கல, நாங்கள் பேடாக விளையாடுனால தான் அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னாரு. இட் இஸ் அவர் மிஸ்டேக், எங்கள் மிஸ்டேக்கில் தான் நாங்கள் தோற்றது, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் கடைசியில் ஒருத்தர் கேட்டார் லாஸ்ட் கேள்வி, அடுத்த மேட்ச் உங்களுக்கு பொன்னேரி பல்தன் கூட உன்னோட ஃபார்மர் டீம் ஏற்கனவே நீ அதில் விளையாடிருக்க, அந்த டீமை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நல்ல டீம் ஆச்சே, அதை எப்படி பிளான் பண்ணிக்கேன்னு கேட்டார். சொன்னார் இந்த மேட்ச்சை நாங்கள் தோற்றுட்டோம், அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம், ஜெயிச்சிருந்தா ஒன்றும் கற்றுக்க மாட்டோம், அப்படியே மறந்து போயிருப்போம் ஜெயிச்சிட்டோன்ட்டு. நீங்களும் எல்லாருமே குட் வெல் பிளேட் சொல்லிட்டு போயிடுவீங்க, தோக்கும் போது தான் நிறையா கற்றுப்போம். அது என்னமோ உண்மை தான். நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறது, எந்த ஸ்போர்ட்ஸோ வாழ்க்கையோ லைஃபோ ஆஃபீஸோ ஒரு வாட்டி அடிப்பட்டால் தான் நம்ம திருந்தி மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிப்போம். ஸோ அதை சொல்கிறார். இப்போ மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணுவோம், தோற்றதுனால தான் எங்களுக்கு எல்லாம் கண்ணுகளில் தெரியுது பளிச்சுன்னு. அண்ட் தோற்ற மேட்ச் ஆனால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம், அதெல்லாம் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக அதை யூஸ் பண்ண போகிறோம் வரப்போகிற மேட்சஸில். நெக்ஸ்ட் மேட்சஸில் கண்டிப்பாக நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பீங்க. பொன்னேரி பல்தன் வெரி குட் டீம் அண்ட் வி ஆர் ரெடி ஃபார் தம்ட்டார். நாங்கள் ரெடியாக இருக்கோம், ஆர் யூ ரெடின்ற மாதிரி வி ஆர் ரெடின்னாரு. நல்ல ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் பொன்னேரி பல்தனுக்கு, அதை மேட்டில் பார்ப்பீங்கன்னாரு. எல்லாம் சிம்பிளாக முடிச்சுக்கிட்டாங்க, நானும் முடிச்சுக்கிறேன். பொன்னேரி பல்தன் நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.